ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு வழியா எல்லாரும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க. சேது வந்துட்டு சாமி வந்து எல்லாத்துக்குமே வாக்கு சொல்லிட்டாரு. அதுல தமிழ்ச்செல்வி வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை வந்து எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து எதுக்கு சேது அப்படி சொல்லியிருப்பான், தமிழ்ச்செல்வி வந்து என்ன செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது சேதுவுக்கு புரிஞ்சிருது இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சேது சொல்றாரு, அவங்க அப்பாவே வந்து சாட்சி சொல்லும்போது நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? சாமி இவ்வளவு சொல்லுதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அதே சாமி வந்துட்டு இல்ல, இவ இப்படி இந்த இந்த தப்பு இவ பண்ணல, இதுக்கான மெயின் ரீசன் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி சாமி வந்து இதை சொல்லியிருந்திருக்கணும் தானே, அப்படி சொன்னா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுல வந்துட்டு ஐஸ்வர்யா பயந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம இரு, நீயே காமிச்சு கொடுத்துறாத அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு ஐஸ்வர்யா தூங்கும்போது கனவு வருது. அப்போ கருப்புசாமி வேஷத்துல சேது வந்துட்டு உண்மையை சொல்லு, நீ தானே தப்பு பண்ண, உண்மையை சொல்லு, இப்பவே எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லணும் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. பயந்து ஐஸ்வர்யா எந்திரிச்சிடுறாங்க. அப்ப சேது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, கெட்ட கனவு மாமா அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அப்புறமா வந்துட்டு கருப்பு வந்து சேது கிட்ட சொல்லியிருக்காரு, தமிழ்ச்செல்வி வந்து ரொம்ப கஷ்டப்படுது, தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டா பரவாயில்ல, மீனாட்சியும் கஷ்டப்படுது, நம்ம அழகர் எப்படி நம்ம வீட்டுல சொகுசா இருக்கோ அதே மாதிரி மீனாட்சியும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது சேது வந்துட்டு சரிதான், இப்பவே ஒரு கார் வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான், ஆனா அவ வாங்க மாட்டாளே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு கடையில இருந்து ஃப்ரீ கிஃப்டா அந்த கார் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து அம்மாச்சி உங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு பேசுறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு அந்த துணி கடை கூட்டிட்டு போனீங்கன்னா போதும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மாச்சியும் வேணும்னே வீட்டுல போயிட்டு சாரி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி காட்டுறாங்க. தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்துட்டு ஏமா இந்த கிழிஞ்ச சிலையை கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேற என்ன செய்யறது, எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி வந்துட்டு அப்படி ஒண்ணு கிழிஞ்ச சாரி ஒண்ணு கட்டிட்டு இருக்க வேண்டாம், கிளம்புங்க இப்பவே துணி கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மாச்சி பிளான் பண்ணி அந்த துணி கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு இவங்க ட்ரெஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு குலுக்கல் பிரைஸ் இருக்கு, உங்க பேரு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவாங்க. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து கார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார் விழுந்திருக்கு, அதனால கார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. இதை வந்து தமிழ்ச்செல்வி ஓகே, பிரைஸ் மூலமா தான் நம்ம கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்க போறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் சேது தான். சேதுவோட குழந்தை மீனாட்சி வந்து நல்லா இதா இருக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது, ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.